உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் சித்திரை மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024 சித்திரை மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த வீடியோ பதிவில் காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 12வது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். காலபுருஷ தத்துவம் 12 வீடுகளில் 12வது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீன ராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் துல்லியமான கணிப்புடன் நம்ம வீடியோ பதிவு வந்து பதிவிட உள்ளதுங்க. என்ன நேர்களே, நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர விளையாட்டு ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன உங்களுக்கு கருத்து வந்ததோ கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. நல்லதோ கெட்டதோ எதனாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க. இந்த மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் சித்திரை மாத கிரகனுடைய சஞ்சாரம் தொழிலில் நல்ல லாபத்தை பெற்று தருங்க. இருப்பினும் அதற்கு நிகரான விரயமும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ண எவ்வளோ தான் பணம் வந்தாலுமே உங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டம் அந்த காலகட்டம். அப்போ சித்திரை மாத பலன்கள், சித்திரை மாத ராசி பலன் பொறுத்தவரை 2024 மீன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகனுடைய நிலையை ஆராய்ந்து பார்த்தேமானால் உங்கள் ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தில் உடைய இதுவரைக்கும் இருந்த உடைய குரு பயிற்சி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்தது மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசிக்கு சித்திரை மாத கிரகனுடைய சஞ்சாரம் தொழில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அதற்கு நிகரான விரயம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும் கூட திரும்ப ஏன் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் விரயம். ஏன்னா சனியோட பயிற்சி விரயத்தில் உட்காந்துருக்கார். குருவுடைய பார்வை விழுது. ராகு பயிற்சி லக்னத்தில் ஆட்சி, உங்களுடைய ராசியில் ஆட்சி ஆடுறார். மீன ராசிக்கு சித்திரை மாதம் 2024 சாதாரண விஷயங்கள் என்ன நடக்கப் போகுது பற்றி பார்க்க இருக்கிறோம். சித்திரை மாதம் தொடங்கி சில நாட்களிலேயே தடைப்பட்ட காரியங்கள் நிகழ துவங்கும். திருமண தடை இருந்து தந்தவர்களுக்கு சித்திரை மாதம் திருமண தடை விலகி உங்களுக்கு பேச்சுவார்த்தை சுமமாக முடிவு இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்ப இந்த காலகட்டம் திருமணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல வரம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க. ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது என்ற நிலை இருந்த நிலை மாறி வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் வண்ணம் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. கணிசமான கடனை அடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நேர்களை மீனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இன்று குரோதிய வருஷம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சிங்க. மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த வருஷத்தில் ஏகப்பட்ட நற்பலன்களை அடைப்பறீங்க. போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் போட்டித் தேர்வு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் அற்புதமான பலன் தர இருக்கிறார். செய்யும் தொழிலும் சரி, அலுவலக வேலையும் சரி, உங்களுக்கு சாதகமாக பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உதவியும் ஆதரவும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வந்து சேரும். வெளிநாடு முயற்சி செய்வர்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்குது. மீன ராசிக்கு சித்திரை மாதத்தை பொறுத்தவரை நீ கவனமாக இருக்க வேண்டியது. உடைய மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை சித்திரை மாதத்தின் முதல் சில நாட்களில் இருப்பது கடுமையான மருத்துவ செலவுகள் அல்லது பெரிய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அது மட்டுமல்லாமல் இந்த 10 நாட்கள் அலுவலகத்தில் அல்லது தொழிலில் யாரையும் பகிர்ந்து கொள்ள கூடாது. வீண் அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் பார்க்கக்கூடாது. மீனராசிக்கு இந்த மாதம் குடும்ப சுமை அதிகரிக்கும். திடீரென்று சுப காரிய செலவுகள் நிகழும் என்பதால் பண விஷயத்தில் மீண்டும் கடலில் சிக்காமல் இருக்க உடைய கடலில் சிக்கக்கூடாது. ரொம்ப அவசியமாக இந்த காலகட்டம். மீனராசிக்கு 2024 குரு பயிற்சி முயற்சி சனத்தில் ஏற்ற இறக்கம் இல்லாத நிலையில் சஞ்சரித்தால் கூட குருவுடைய பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த இருக்குது. குருவுடைய பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த இருக்குது. வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. மீனராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு உடைய பரிகாரத்தை பார்க்க முன் மீனராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரருக்கு பலன்கள் பார்க்குறோம். முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் செய்ய கொண்டிருக்கிறோம் அப்படின்ற தெரியாமல் கூட ஓடிட்டு கொண்டிருக்கோம் இந்த காலகட்டம்.
உங்களுடைய வாழ்க்கை பயணம் தெளிவாக போதும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு என்ன செய்ய போகிறோம் என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு தெளிவான பாதையை உங்களுடைய பயணம் செல்ல தெளிவாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த போட்டிகள் தொய்வுகள் அகலும். உங்களுடைய வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சற்று தெளிவாக இருக்க போதுங்க. அதாவது தொழில் புதிதாக தொடங்குவவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க. தொழில் துவங்கலாம், ஒரு பிரச்சனை கொடுக்காது. அடுத்தது, நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வீடு கட்டுவதற்கும் இடம் வாங்குவதற்கான ஏற்ற காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்ததுக்கு உங்களுடைய வேலை மற்றும் வெளிநாடுக்காக வேலைக்கு போக காத்திருக்கும் காலகட்டம் இந்த காலகட்டம். நல்ல ஒரு பலங்களையும் பரிகாரத்தையும் எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டம். பரிகாரம் செய்யும் போது உங்களுடைய வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு வர இருக்குதுங்க. மீனராசிக்கு விரயஸ்தானத்தை சனியுடைய பார்வை உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம், அதாவது தலையிலே உட்கார்ந்துருக்கு. அதாவது சிரசில் சனி உட்காரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அப்போ செவ்வாயுடைய சேர்க்கை இருப்பதால் சித்திரை மாதத்தின் முதல் சில 10 நாட்கள் மருத்துவ செலவுகள், பெரிய பெரிய செலவு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். வீண் அலைச்சல், வீண் டென்ஷன்கள், தொழில் யாரும் பகைத்து வராமல் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு காலகட்டம் சிறப்பாக இருக்குது. மீனராசி உத்திராட நட்சத்திரம். அடுத்தவர்களுக்காக மட்டுமே யோசித்து தன் வாழ்க்கையை பார்க்காம கூட அடுத்தவங்களுக்காக மட்டுமே யோசித்து மற்றவங்களுக்கு நல்ல செய்கின்ற எண்ணமும் இருக்கக்கூடிய மீனராசி உத்திராட நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுயத்துடன் இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க. உங்கள் கூடவே இருந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுலாம் ஆள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துருங்க. யார் எப்படின்னு பார்த்துருங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்லா உசுப்பேற்றி விடுவாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. உங்களுடைய பண வரவு கொஞ்சம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகள் அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த சுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். எல்லா பொறுப்புகளும் நீங்களே பார்க்கக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தையும் பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குங்க. ஆனால் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். புதிய வாழ்க்கை துணை ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இருந்த குடும்ப பொறுப்புகள், உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு வர இருக்குதுங்க. அதாவது உங்கள் கூடவே இருந்து குடிப்பறிக்கக்கூடிய அந்த முகத்திரையை கிழிக்க போகிறீங்க. அடுத்தது மீனராசியில் ரேவதி நட்சத்திரம். அதாவது ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பான சம்பவங்கள் நடக்கிறதுங்க. இந்த புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் சித்திரை திருநாளில் இன்று புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, குரோதி ஆண்டு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு திருப்தியாகவும் வரவேற்கப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ ரேவதிக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் அதாவது நிம்மதி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு விலக போதுங்க. உடைய பிள்ளைகளால் பெருமை அடைய போகிறீங்க. உடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்து நுணுக்கம் கண்டுபிடிக்க போகிறீங்க. தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழிலில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா ஏழையுடைய தாக்கம் இருந்தால் கூட குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல வராது. உடைய 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் 3ஆம் பார்வை உட்கார்ந்துருக்குங்க. அப்போ இதனால் வரைக்கும் இருந்த போட்டிகள், தொய்வுகள், உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாமே விலக போகிறாங்க. இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் ரொம்ப அற்புதமான மாதமும் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் உங்களுடைய இந்த காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மீனராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் மற்றும் சீதை வழிபட்டு வாருங்கள். அதாவது நிறைஞ்ச பௌர்ணமி அன்று நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட எல்லா சகலமும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நேயர்களே, மீன ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வண்ணம் ஆராய்ச்சிங்க. இதுவரைக்கும் வீடியோ கேட்டது ரொம்ப பொறுமை கேட்டது ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஜோதிடம் சொன்ன கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கவனமாக தெரிவிங்க. நண்பர் மற்றும் உடனுக்கு ஷேர் செய்யுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போன்ற விஷயம் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.